ஜனவரி 19 திங்கட்கிழமை. இருதயத்தின் கன்மலை. தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கன்மலையும் என் பங்குமாயிருக்கிறார். சங்கீதம் 73:26. தேவனே, நீரே என் இருதயத்தின் கன்மலை, நீரே என் பங்கு, நீரே என் சுதந்திரம், நீரே என் மேன்மை, நீரே என் எதிர்காலம் என்று போற்றி புகழும் போது தேவனுடைய இருதயம் களிகூறுகிறது. ஆம், தேவன் நம்முடைய பங்கானவர். ஒருமுறை ஒரு ராஜா தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடின போது எல்லா போர் வீரர்களையும் அழைத்து, நீங்கள் என் அரண்மனைக்குள் சென்று உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று அனுமதி கொடுத்தார். உடனே ராஜாவைச் சூழ இருந்த அத்தனை போர் வீரர்களும் சேவகர்களும் அரண்மனையை நோக்கி பாய்ந்து சென்றார்கள். அங்கே இருந்த முத்துக்கள், வைரங்கள், வைடூரியங்கள், இன்னும் விலை மதிக்க முடியாத செல்வங்கள், பொன் ஆபரணங்கள் எல்லாவற்றையும் எடுத்து சென்று விட்டார்கள். கொஞ்ச நேரத்தில் அரண்மனையே காலியாகிவிட்டது. ஆனால் அதே நேரத்தில் ஒரே ஒரு போர் சேவகன் மாத்திரம் ராஜாவினுடைய அருகிலே தனியாக நின்று கொண்டிருந்தான். ராஜா அவனை பார்த்து, ஏன் ஒரு பொருளையும் எடுக்கச் செல்லவில்லை என்று கேட்க, அந்த போர் சேவகன் தாழ்மையோடு கூட, ராஜாவே, எல்லாரும் உம்மை விட்டு ஓடினார்கள். ஆனால் உம்மை விட்டு பிரிய எனக்கு மனம் இல்லை. நீரே என்னுடைய பங்கும் சுதந்திரமுமாயிருக்கிறீர். உம்மை பாதுகாக்க வேண்டிய கடமை என் கைகளில் இருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள பொன், பொருள், வெள்ளி எல்லாம் காலத்தினால் அழிந்துவிடக்கூடும். ஆனால் நான் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்போ என்றென்றும் அழியாதது. உமக்குச் செய்ய வேண்டிய கடமையை நான் தவறாமல் செய்ய வேண்டுமல்லவா என்று சொன்னபோது ராஜாவின் உள்ளம் அப்படியே உருகினது. அந்த போர் வீரனை கட்டி அணைத்து அவனை தன் தேசத்திலே பெரிய மந்திரியாக உயர்த்தினார். நாமும் கூட ராஜாதி ராஜாவாகிய நம் ஆத்ம நேசரை பார்த்து, என் தேவனே, நீரே என் பங்கானவர், நீரே என் சுதந்திரமும் ஆனவர் என்று சொல்லுவோமா? தாவீது தன் முழு நேசத்தையும் கர்த்தர் பேரில் வைத்து, கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை கைக்கொள்வேன் என்றார். சங்கீதம் 119:57. வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் எல்லாரும் கர்த்தர் மேல் அன்பு வைத்து அவரையே தங்களுடைய பங்காக, தங்களுடைய மேன்மையாக, தங்களுடைய சுதந்திரமாக தெரிந்து கொண்டார்கள். கர்த்தர் அவர்களுடைய பங்காயிருந்ததே அவர்களுடைய மகிழ்ச்சியின் இரகசியமாயிருந்தது. யாக்கோபின் பங்காயிருக்கிறவர் என்று எரேமியா அவருக்கு ஒரு புது பெயரை சூட்டினார். அவர் எழுதுகிறார், யாக்கோபின் பங்காயிருக்கிறவர், அவர் சர்வத்தையும் உருவாக்கினவர். இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். எரேமியா 10:16. தேவ பிள்ளைகளே, தேவனை உங்கள் பங்காய் பெற்றிருந்தால் நீங்கள் பாக்கியவான்கள். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டதைப் போல கிறிஸ்துவையே உங்கள் பங்காக தெரிந்து கொள்வீர்களாக. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். புலம்பல் 3:24.